சிக்கன் மந்தி பண்ணுவோம் வாங்க பார்ப்போம் அப்படின்னு. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பட்டை வகையெல்லாம் போட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்கிப்போம். அப்புறம் சூடு ஆறணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதெல்லாம் போட்டு பொடி மாசா ஆக்கிப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இந்த பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நெய்யை கொஞ்சம் போட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்புறம் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை மேலேருந்து தூடான்னு சொன்னேன். நம்ம ஆளு கேமராமேனு செல்லு மேலெல்லாம் தூவிட்டான். ஓகே ரைட்டு முடிஞ்சிருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு வதக்கிப்போம். அப்புறம் 2 காஞ்ச எலுமிச்சை பழம், ஒரு 4 பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிப்போம். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு ஒரு 2 ஸ்பூனு கரெக்டான அளவுக்கு போட்டு நல்லா ஒரு கிண்டி அப்புறம் ஸ்டாக்கு அது இருந்துச்சுன்னா மேகி கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல, எதையாவது நல்லா போட்டு ஒரு பெரட்டி அப்புறம் கேமராமேன்ட்ட சொன்னால் யார் பிரியாணி பண்ணுறான்னு தெரியாது, ஏன் முடிஞ்ச கொஞ்சம் ஃபோட்டோ ஆடுறான்னு அது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான். ஊற்றிங்க 1க்கு 1.5 1க்கு 2 அது உங்கள் விருப்பம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து போடுங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியிலே கொதிக்க வைங்க சிக்கனை. அப்போ அந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஏறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஊற வச்ச அரிசி எடுத்து அந்த கொதிச்ச தண்ணியில் போடுங்க. அப்புறம் கொதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டு தம் போட்டு மூடி வச்சிருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம், அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் போட்டு எலுமிச்சம்பழத்தை ஒரு புளிஞ்சு போட்டு நல்லா பரட்டிங்க. இந்த மசாலாவில் தூக்கி இந்த சிக்கனை கொட்டி அப்புறம் எண்ணெய் சூடு வந்தோன்னு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. எல்லா சிக்கனையும் தூக்கி கொட்டாமல் எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனை போட்டு பொரிச்சு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக எடுத்துக்கங்க. நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி வைப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ரைஸை பாருங்கள் தம்மில் போட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சுற்றி கோழியை போட்டு அணை கட்டிட்டு அப்புறம் நடுவில் ஃபகம் வச்சு கொளுத்தி விட வேண்டியதான். நல்லா புகைச்சோன்னு எடுத்து மூடுறான்னு சொல்லி மூடியாச்சு. சிக்கன் மந்தி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு ஜகானில் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.